ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மீன் மேக்கர் வெஜ் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த பிரியாணி ரொம்பவே சிம்பிளாக, அதே நேரத்தில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் ஒரு டம்ளர் அரிசியை நான் பாருங்கள் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் நான் ஸ்கூலுக்கு 2 பேருக்கு ஸ்கூலுக்கு சமைக்கிறதுக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு நான் சமைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இது தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி இதை ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், நான் இந்த மீன் மேக்கரை ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் இதை நல்லா அலசி இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் கடைங்களில் இருக்கும்போது. ஸோ அதனால் ஒரு வாட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியை அதுக்கப்புறமா அதில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி நான் அப்படியே ஒரு 10 நிமிஷம் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும். நல்லா பெருசாக வந்துடும் பாருங்கள். இந்த 10 நிமிஷம் கழித்து இதை எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை தண்ணியை நல்லா எல்லாத்தையும் பிழிஞ்சு கையாலையுமே நம்ம பிழிஞ்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா மீன் மேக்கரையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி இது இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சதுனால இது ஆல்மோஸ்ட் 50% இதுலேயே நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறமா மீதி நம்ம சமைக்கும்போது நல்லா 100% குக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். ஸோ இந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம், அது தண்ணி தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இப்போது நம்ம தாளிக்கலாம் வாங்க. இந்த பிரியாணியை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் நான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் பட்டை வகைகள் சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட பிரிஞ்சி இலை இருந்தாலும் நீங்கள் அந்த லீஃபை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் நான். சோம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு 2 பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு ஏற்றுக்க மாதிரி நான் சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா டார்க் ப்ரௌனாக நம்ம இதை வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி, கலரும் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறமா நான் புதினாவை ஒரு 5 விரலில் பிடிச்சி கழுவி போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போடாதீங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ இதை இந்த வெங்காயத்து கூட இதை ஒரு 2 செகண்டு வதக்கி விடுங்க. அதே அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் அந்த எண்ணெயிலேயே போட்டு 2 செகண்ட் வதக்கும்போது நல்லா அந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே ஒரு 1 ஸ்பூனு மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி, ரெட் சில்லி தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பிரியாணிக்கு நம்ம கலர் கொடுக்க வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பாருங்கள், தக்காளி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த தக்காளியை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது அதுலேயே ஒரு 1/2 கப்பு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துருக்கலாம். ஸோ சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இந்த காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தாலும் அதில் காலிஃப்ளவரும் போடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா காயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மீன் மேக்கரையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். ஸோ மீன் மேக்கர் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவில் எல்லாமே காய்கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த வெஜிடபிள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் காயெல்லாம் வெந்துடுச்சு.
ஸோ இப்போ ஒரு 50% காய் எல்லாமே வெந்துடுச்சு. ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்ததுனால நான் அதே டம்ளரில் 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம இதை அப்படியே வேக வைக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம் அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட போகிறோம். மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம இதை வேக விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பாடு மசாலா அந்த எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ பாருங்கள் மூடி போட்டுட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடுவோம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா தம் போடுறதுக்கு ஒரு நல்ல பதம் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட போகிறோம். ஸோ போதும். ஸோ இப்போது மூடி போட்டுட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெயிட்காக இந்த இடிக்கிற கல் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போது ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டு மூடியை திறந்து எடுத்துடலாம். ஸ்ட்ரீம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஸோ பாருங்கள் நல்ல உதிரியாக குழையாமல் நம்மளுக்கு சூப்பரான ஒரு மீன் மேக்கர் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ லஞ்சுக்கு ஒரு ஆப்டான டிஷ்ஷு தான். காலேஜுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் கூட நல்லா ரொம்பவே சூட்டபுளான ஒரு டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தயிர் பச்சடி தான் நான் வச்சுருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.